ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. நீ ரொம்ப பேசுற, நீ போக வேண்டாம். 1 கோடி. 1 கோடி பே. நீ பார்த்த. ஆமாப்பே 1 கோடி பே. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபா செலவில் சென்னை தீவுத்தடலில் அவதார பேஸ் பண்ணி ஒரு பொருட்காட்சி ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளும் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 120 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக சூப்பராக போட்டிருந்தாங்க. அதாவது டிஸ்னி வேர்ல்டுலேருந்து அவதார் வேர்ல்டு வரைக்கும் பேக் சைடில் வந்து ராட்னம், ரைடு, பொருட்காட்சி இப்படி வேற லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த 1000 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த அவதார் மூவி எடுத்து அதை வந்து கண் முன்னாடியே வந்து காட்டுற அளவுக்கு செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா பிரம்மாண்டம் வந்தது. இதே போல் இப்போ வந்து சென்னை ஓஎம்ஆரில் வந்து மெரினா மால்ல அவதார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற பேரில் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 200 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. உள்ளே என்ட்ரானதுமே வந்து பாத்வே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து சென்னை தீவுத்தடலில் எந்த மாதிரியான டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே இருந்த மாதிரியே ஒரு 4-5 பேர் வந்து அவதார் கெட்டப்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இங்கேயும் ஃபன் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசான்னு கேட்டால் பெருசு கிடையாது. மொத்தமே வந்து சின்ன ஏரியாவாக தான் இருக்குது. இது ஒரு 15 minutes இல்லாட்டி ½ hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அடிஷ்னலாக என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவியில் வர மாதிரி 2 அனிமல்ஸ் வந்து டிசைன் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 o'clock இருந்து நைட் வந்து 10 o'clock வரைக்கும் இருக்குது வீக் டேஸில். வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்கும். நார்த்து சென்னையில் இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ சவுத் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போய் பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே சென்னை தீவுத்தடலில் பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். தேங்க்யூ. நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு.